ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சை, கத்திரிக்காய், கருவாடு காரக்குழம்பு எப்படி செய்கிறது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சால்ட்டு கொஞ்சமாக சேர்க்கணும். கருவாடுலேயே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜுக்கு எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். 2 தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நான் பச்சை மொச்சை, பீன்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் நான் போட்டிருந்தேன் கட் பண்ணி, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள் எவ்வளோ குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது காஷ்மீர் ரெட் சில்லி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலர் கொடுக்கும், காரம் இருக்காதானா. இதோட சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருகிற மாதிரி அடியில் இருந்தது அப்படின்னா தண்ணி விட்டுட்டால் நல்லாயிருக்கும், கருகாது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தொக்கா தான் செய்ய போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கிட்டால் போதும். கடைசியாக இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம நெத்திலி கருவாடு, இது தலையை கிள்ளிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெத்திலி கருவாடு நல்லா வாஷ் பண்ணணும். மண், தூசெல்லாம் இருக்கும் அதில் நிறையவே. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதும். ஒரு 2-3 முறை நல்லா அலசிட்டு போடணும். அப்போ தான் அந்த மண் அதில் இருந்து போயிடும். இப்போ கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிட வேண்டியது தான். அட்டகாசமான சுவையில் பச்சை மொச்சை, கத்திரிக்காய் காரக்குழம்பு, அதோட கருவாடும் சேர்ந்துருக்கிறதுனால சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான கத்திரிக்காய், கருவாடு, மொச்சை கொட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.